அதில் இந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு வீடியோ கிளிப் சமூக மன்றத்தில் பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது. அது என்ன வீடியோ கிளிப் என்று சொன்னால், சகோதரர் முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள் வீடு சம்பந்தமாக பேசிய ஒரு செய்தி மக்கள் மத்தியிலே பரவலாக பரப்பப்பட்டு வருவதோடு அதில் அவர் குறிப்பிடுகின்ற செய்திகளை பலரும் கேள்விகளாக எழுப்பி ஒரு சர்ச்சையான செய்தியாக இருப்பதனால் இதற்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்றைய வாரத்தில் முதலாவது கேள்வியாகவே அந்த கேள்வியை நாம் எடுத்திருக்கிறோம். அந்த வீடியோ கிளிப்ல அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னா, ஒருவர் வீட்டை கட்டுவதற்காக, அது தன்னுடைய வீடாக இருந்தாலும் சரி, பிறருக்கு கட்டி கொடுக்கின்ற ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு வீடொன்றை கட்டுவதற்காக ஒருவர் செலவழிப்பது இஸ்லாத்துல ஒரு நன்மையான காரியம் கிடையாது, அதுல எந்த ஒரு நன்மையும் பெற முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை குறிப்பிட்டு ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியதாக வரக்கூடிய ஒரு செய்தி, இன்னல் முஸ்லிம ல யூஜர ஃபீ குல்லி ஷைஇன் யுன்ஃபிகுஹு இல்லா ஃபீ ஷைஇன் யஜ்அலுஹு ஃபீ ஹாதா துராப். ஒரு முஸ்லிம் எந்த ஒரு காரியத்திற்கு செலவழித்தாலும் அல்லாஹ் அதற்கு நன்மை தராமல் இருக்க மாட்டான். இல்லா ஃபீ ஷைஇன் யஜ்அலுஹு ஃபீ ஹாதா துராப். இந்த மண்ணுக்காக செலவழிக்கின்ற இந்த விஷயங்களை தவிர இதற்காக அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். இதை தவிர எந்த காரியத்திற்காக ஒரு மூமின் செலவழித்தாலும் அல்லாஹ் நன்மையை தருவான் என்று சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டு, எனவே வீடு கட்டுவதற்காக வேண்டி நாங்கள் செலவழித்தால் நமக்கு நன்மை கிடைக்காது, நம்முடைய தேவைக்கு செலவழித்தாலும் சரி, தேவை இல்லாமல் செலவழித்தாலும் சரி, ஆடம்பரமாக செலவழித்தாலும் சரி, வசதிக்காக செலவழித்தாலும் சரி, எந்த நிலையில செலவழித்தாலும் வீட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு நன்மை கிடைக்காது. அதே நேரத்துல நீங்க வாகனங்களுக்கு செலவழித்தாலும் அல்லாஹ் நன்மையை தருவான், நீங்க உணவுக்காக செலவழித்தாலும் அல்லாஹ் நன்மையை தருவான், வேறு தேவைகளுக்கு செலவழித்தாலும் அல்லாஹ் நன்மையை தருவான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதனால நீங்க வீட்டுக்கு மண்ணை பயன்படுத்தி கட்டக்கூடிய ஒரு வீட்டுக்கு நீங்க செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ் நன்மையை தரப்போறது இல்லை, அப்ப வீணான காரியமா போயிருது என்ற ஒரு கருத்துல அவருடைய அந்த காணொளி காணப்படுகிறது. அந்த காணொளியில் அவர் பேசக்கூடிய முக்கியமான செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். வீடு விஷயத்துல ரசூலுல்லாஹ் கொண்டு சொல்றாங்க, வீடு கட்டுற விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் அவனுக்கு கூலி உண்டு, இந்த மண்ணில் அவன் செலவழிப்பதை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். இந்த மண்ணுக்கு அவன் செலவழிக்கிற தவிர மற்ற எல்லாத்துக்கும் கூலி உண்டுன்றாங்க. அதாவது சோறு சாப்பிட்றதுல, வாகனம் ஓட்டுறதுல, மத்தத்துல இதுல எல்லாம் நிறைய கூலி. இது இவன் வீடு கட்டினான்டா, அது தேவைக்கு கட்டினாலும் சரி, தேவையில்லாம கட்டினாலும் சரி, வசதியா கட்டினாலும் சரி, ஆடம்பரமா கட்டினாலும் சரி, அவனுக்கு கூலி இல்லை. நீங்க 2 மாடி வீடு கட்டுறீங்க, ஒரு சதம் உங்களுக்கு கூலி இல்லை. இதை விளங்கிறோம். ஹலாலான முறையில வீண் விரயங்கள் இல்லாம, ஆடம்பரங்கள் இல்லாம, டெக்கோர் இல்லாம வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு சதம் கூலி இல்லை. அப்ப நினைச்சு பாருங்க, இல்லா ஷைஉன் யஜ்அலுஹு ஃபித் துராப். இது வந்து அதாவது ஹப்பாப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது, சரியா? அப்போ அந்த இந்த இதுல தவிர மத்த எல்லாமே என்ன கூலி உண்டு. இப்போ ஒரு வீடு நீங்க கட்டுறீங்க, ஒரு வீடு வந்து ஃபுல்லா கட்டுறீங்க, ஒரு வீண் விரையும் செய்யல, ஹலாலான இது, அதுல எல்லா விஷயம் செஞ்சாலும் உங்களோட ஒரு செங்கலுக்கு உங்களுக்கு கூலி இல்லை. அப்ப வாழ்க்கையில சம்பாதிச்ச 10 வருஷத்தை புதைக்கிறோம், 10 வருஷத்தை புதைச்சதுல எங்களுக்கு ஒரு சதம் கூலி இல்லைண்டா ஒரு முஸ்லீம் எப்படி யோசிக்கணும்? ஹராம் செய்யல, அவன் ஹராம் செய்யல, ஆனா அவனுக்கு கூலி வழங்கப்பட மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, அப்ப அவர் என்ன சொல்கிறார்? வீட்டுக்காக செலவழிப்பதனால உங்களுக்கு நன்மை கிடைக்காது. இப்ப எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு சர்ச்சை ஏற்படுது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தியாகம் செஞ்சு, ஒரு சில சகோதரர்கள் வெளிநாடுகளில் பல வருடங்களாக இருந்து கொண்டு தன்னுடைய குடும்பங்களை விட்டெல்லாம் தூரமாக இருந்த வீட்டை கட்டுறதுக்காக பாடுபடுவாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 30-40 வருஷம் நாங்க உழைக்கிற உழைப்ப ஒரு வீட்டுக்காக வேண்டி நாங்க போடுறோமே, இதுல வந்து நன்மையே கிடைக்காதுன்னு சொன்னா ஒரு வீணான காரியத்துக்காக வேண்டியா நாங்க இவ்வளவு பாடுபடுறோம். அல்லது ஒருத்தர் உள்நாட்டிலே இருந்து அவர் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தை மிச்சம் பிடிச்சு தனக்கென்று ஒரு இல்லிடத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக வேண்டி செலவழிக்கிறார். இப்படி செலவழிப்பதனால ஒரு நன்மையுமே கிடைக்காது என்று இருந்தால் இதுல வந்து இவ்வளவு மெனக்கெடுறது எந்த அளவுக்கு தேவை இருக்குது, வீணான காரியமா போயிருது என்றெல்லாம் மனசங்கடப்படுறாங்க. அப்ப இந்த சகோதரர் முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வீடு கட்டுறதை தடுத்து இருக்கிறாங்களா? வீடு கட்டுறதுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்களா?
வீடு கட்டுவதற்காக பாடுபடுவது வீணான காரியம் போன்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் குறிப்பிடும் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக திருக்குர்ஆனிலும் ஹதீசுகளிலும் வீடுகள் சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அந்த செய்திகள் வருகிறது என்று சொன்னால், வீடு கட்டுவதை அல்லாஹ்வுடைய ஒரு அருளாகவும், வீடுகள் விசாலமாக இருப்பது அல்லாஹ் செய்த ஒரு பாக்கியமாகவும், மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு காரியமாகவும், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிரகாரம் வீடு கட்டுவது வலியுறுத்தப்பட்டதை போன்றும் பல செய்திகளை நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து பார்க்கிறோம். அப்ப அந்த செய்திகளை நாங்கள் ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் வீடு கட்டுவதனால் நமக்கு ஒரு நன்மையே கிடைக்காது என்ற கருத்து பெற முடியாததாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த செய்திகள் வருதுன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா 7வது அத்தியாயத்துல 74வது வசனத்துல சூரத்துல் ஆராஃப்ல இவ்வாறு குறிப்பிடுகிறார். வதுகுரு இது ஜஅலகும் ஹுலஃபா மின் பாதி ஆதின், ஆது சமூகத்துக்கு பிறகு உங்களை அல்லாஹ் வழித்தோன்றல்களாக ஆக்கியிருப்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். வபவ்வஅகும் ஃபில் அர்லி, அல்லாஹ் பூமியிலே உங்களுக்கு வசிப்பிடத்தை அமைத்து தந்தான். தத்தஹிதூன மின் சுஹூலிஹா குசூரா, அதன் மென்மையான பகுதிகளில் நீங்கள் மாளிகைகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். வத்தன்ஹிதூனல் ஜிபால புயூதா, மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். ஃபதுகுரு ஆலா அல்லாஹி, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். வலா தஸௌ ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், பூமியிலே வரம்பு மீறி குழப்பம் செய்து திரியாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா ஆது சமூகத்துக்கு பிறகு வந்த சமூது சமூகம் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொண்டு வாழ்ந்ததாகவும், பூமியிலே மென்மையான பகுதிகளில் பெரிய மாளிகைகளை அமைத்து வாழ்ந்ததாகவும் அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபதுகுரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் செய்த பாக்கியங்களை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ வீடு கட்டுவது, வீடொன்று விசாலமாக அமைப்பது, ஒரு மாளிகையை அமைப்பது என்பது அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்கின்ற ஒரு பாக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். எது அல்லாஹ்வுடைய பாக்கியத்தில் உள்ள ஒரு காரியமாக இருக்குமோ அதற்காக செலவழிப்பது மார்க்கம் நன்மை பெற்று தராத ஒரு காரியமாக சொல்லுமா? நாங்கள் சிந்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அருட்கொடைக்காக ஒருத்தர் செலவழிக்கிறார், அந்த அருளை பெறுவதற்காக வேண்டி ஒருத்தர் முயற்சி செய்தால் அதுக்கு நன்மை கிடைக்காது என்று சொல்லலாமா? நன்மை கிடைக்கும் என்பதனால்தான் அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்கிறான். அப்போ வீடு என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்றால், அல்லாஹ் செய்த ஒரு நிஅமத் என்றால், அதற்காக நாங்கள் செலவழிக்கிறது எப்படி நன்மை பெற்று தராது என்று வரும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா 25வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல எப்படி சொல்றாருன்னா, தபாரக்கல்லதி இன்ஷா ஜஅல லக கைரம் மின் தாலிக, அல்லாஹ் நாடினால் பாக்கியமான இறைவன் நபியே உங்களுக்கு இதைவிட சிறந்த செல்வங்களை உங்களுக்கு வழங்கக்கூடும். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்கச்சோலைகளை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தருவான். வயஜ்அல் லக குசூரா, உங்களுக்கு மாளிகைகளையும் அல்லாஹ் அமைத்து தருவான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றார். இந்த வசனத்துல அல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறார் என்றா, இந்த வசனத்துக்கு முன்புள்ள வசனங்கள் அதை வாசித்து பார்த்தா விளங்கும். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது அவங்க என்ன கேட்டாங்க? இது என்ன தூதர்? யாக்குலு தஆம், உணவு உண்ணுகிறார், வயம்சி ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளில் நடமாடுகிறார். இப்படி இவர் சாதாரண நம்மளை போலவே இருக்கும் பொழுது இவரை எப்படி நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, உங்களை தூதரா நாங்க ஏற்றுக்கொள்றதா இருந்தா வானத்திலிருந்து ஒரு வானவர் உங்களோடு வந்து உங்களுடன் சேர்ந்து நமக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும், அல்லது உங்களுக்கு ஒரு விசாலமான தோட்டம் இருக்க வேண்டும், அதிலே அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் புதையல்கள் இருக்க வேண்டும், அதை எல்லாத்தையும் நீங்க காட்டினாதான் நீங்க இறைவனுடைய தூதர் என்று நாங்க நம்புவோம் என்று மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்க்கு இது பெரிய விஷயமா? அல்லாஹ் நாடினால் இந்த பூமியிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விசாலமான தோட்டங்களை அல்லாஹ் தருவான், கீழே ஆறுகள் ஓடுகின்ற தோட்டங்களை அல்லாஹ் தருவான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் மாளிகைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகையை ஏற்படுத்தி கொடுப்பது அல்லாஹ் புறத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு காரியமாக, ஒரு நல்ல விஷயமாக அல்லாஹ் சொல்வது இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எதை அல்லாஹ் நல்ல விஷயமா சொன்னானோ
அதற்கு நாங்கள் செலவழிப்பது நன்மையை பெற்று தராதா? அது நமக்கு ஒரு வீணான காரியம் போல ஒரு நிலையில வந்து நிக்குமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் நாடினால் ஒரு மாளிகையை ஏற்படுத்தி கொடுப்பான் என்றான் அல்லாஹ். அப்ப அது அல்லாஹ் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருளா இல்லையா? அந்த அருள் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தாக வரும் பொழுது அந்த நியமத்துக்காக வேண்டி ஒருவர் பாடுபடுகிறார், அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒருவர் முயற்சி செய்கிறார். அப்போது அந்த காரியம் எப்படி ஒரு நன்மையான காரியம் இல்லை என்றாகும்? இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய சமூகமான பனு இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய அந்த வீடு கிராம கட்டமைப்பு எப்படி வர வேண்டும், அந்த மிஸ்ரு தேசத்துடைய நாகரீகம் எப்படி உருவாக வேண்டும் என்பதை இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அதை பத்தி அல்லாஹ் சூரத்து யூனுஸ்ல 10வது அத்தியாயம் 87வது வசனத்துல சொல்லும் போது நாம் மூசாவுக்கும் அவருடைய சகோதரன் ஹாரூனுக்கும் கட்டளையிட்டோம், அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு மிஸ்ரு தேசத்தில் வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், எகிப்து நகரில் வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டோம். அந்த வீடுகளை எதிர்நோக்கு நிற்கக்கூடிய நிலையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஒரு நபி ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார், அந்த சமூகத்தின் நாகரீகத்தை உருவாக்குகிறார். அந்த நாகரீகத்தை உருவாக்குகின்ற முறையையும் அல்லாஹ் தஆலா வஹீ மூலமாக அறிவித்து கொடுக்கிறார். அதுல முக்கியமான ஒன்றுதான், ஒரு நாகரீகம் உருவாகுவதற்கு அடிப்படையான அம்சம்தான் வீடு என்பது. அந்த வீடுகள் எந்த வடிவத்தில் அமைய வேண்டும், எந்த நாகரீக முறையில் அமையணும் என்பதையும், மிஸ்ரு தேசத்துல எப்படி அந்த வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார். வீடு கட்டுவது அல்லாஹ்வுடைய கட்டளையின் ஊடாக வரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வசனம் நமக்கு காட்டுதா இல்லையா? எது அல்லாஹ்வுடைய கட்டளை மூலம் வந்ததோ அந்த கட்டளைக்காக வேண்டி ஒருவர் பாடுபடுவது நன்மையை தராதா? அதுல பாடுபட்டு அதுக்காக முயற்சி செய்தால் அவருக்கு மறுமையில் அதனூடாக ஈடேற்றம் அடைந்து கொள்ள முடியாதா? இன்னும் சொல்ல போனால் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும்போது அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வபஸ்ஸிரில் முஃமினீன், மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்றான். அப்போ ஒரு வீடுகளை அழகா அமைத்து தொழுகைகளையும் நிலைநாட்டுவது அல்லாஹ் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தியாக அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில், தொழுகையை நிலைநாட்டுமாறு சொல்லுகின்ற கட்டளைக்கு முன்பதாகவே வீடுகளை இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவதன் ஊடாக வீடு கட்டி கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் நிகழக்கூடிய ஒரு அம்சமாக முன் சென்ற சமூகத்திலிருந்து ஒரு முன்மாதிரியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா? அப்ப வீடு கட்டுவது என்பது, அதற்காக பாடுபடுவது என்பது ஒரு வீணான நிலையில் உள்ள ஒன்று அல்ல, நன்மை பெற்றுத்தராத நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல என்பதை இந்த வசனத்தின் ஊடாகவும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்றார். சூரத்துன் நஹ்ல் 16வது அத்தியாயத்துல 80வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் தான் உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தினான். வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூதன் தஸ்தஹிஃபூனஹா, அல்லாஹ் கால்நடைகளில் தோள்களில் இருந்து உங்களுக்கு கூடாரங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 16வது அத்தியாயம் சூரத்துன் நஹ்ல்ல 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த வீடுகளை அல்லாஹ் அமைத்து தந்ததை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடம் இருந்து ஏற்பட்ட ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்தி தந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். எதை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறானோ அதுல நாங்க முயற்சி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்காதா? அதற்காக நாங்கள் பாடுபட்டால் நமக்கு கூலி கிடைக்காதா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வீடுகள்ல அல்லாஹ் நமக்கு அமைதியை தருகிறான். சக்கீனத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைதி அல்லாஹ்விடம் இருந்து வீடுகள்ல தான் நமக்கு ஏற்படுதாம். அல்லாஹ்வோட அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஒரு இல்லத்தை எழுப்பினான். அல்லாஹ்வோட சக்கீனத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு இல்லத்துக்காக நாங்கள் முயற்சி செய்வது நன்மை பெற்றுத்தராது என்ற கருத்தில் எப்படி வரும்? அடுத்த வசனத்துல அதே சூரத்துன் நஹ்ல்ல அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா ஹலக லிலாலன், அல்லாஹ் படைத்தவற்றிலிருந்து நிழல்களை ஏற்படுத்துகிறான். வஜஅல லக்கும் மினல் ஜிபாலி அக்னானன், மலைகளில் உங்களுக்காக குகைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தியதாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். மலைகள்ல ஆரம்ப கால மனிதர்கள் குகைகளை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள்.
ஆரம்ப கால மக்களுடைய இருப்பிடமாகவும் குகைகள் இருந்தன. ஆரம்ப காலத்துல ஆன்மீக ரீதியான வழிபாடு தலங்களுக்காகவும் குகைகளை மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்ப மக்கள் வசிப்பிடமாக குகைகளை, மலைகளை குடைந்து குகைகளை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்களே, இது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதுல எல்லாம் நாங்க முயற்சி செஞ்சு நாங்க ஒரு வீடு அமைத்து கொண்டால், ஒரு மலையை குடைந்து குகையை அமைத்து கொண்டால், இதுல எல்லாம் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்பது இந்த வசனங்களுக்கு மாற்றமான கருத்தாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் 24வது அத்தியாயத்துல சூரத்துன் நூர்ல 36வது வசனத்துல என்ன சொல்கிறான்? ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ, இல்லங்கள் உயர்த்தப்படுவதை அல்லாஹ் அனுமதிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் பொதுவாக இல்லங்கள் சம்பந்தமாக பேசுகிறது. இதை நாங்கள் பள்ளிவாசலுக்குரியதாகவும் நாங்கள் அதனுடைய அடுத்த தொடரை பார்க்கும் போது கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பொதுவாக இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? புயூத் என்று அல்லாஹ் சொல்கிறான், வீடுகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வீடுகளை உயர்த்தி கட்டுவதை, அதை விசாலமாக கட்டுவதை, நமக்கு தேவையான அளவு வசதியான முறையில கட்டுவதை அல்லாஹ் தஆலா நமக்கு அனுமதிக்கிறான் என்றது இதுல இருந்து நமக்கு விளங்குதா இல்லையா? இதே போன்ற இந்த வீடுகளுடைய அடிப்படையில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்படுகின்ற வீடு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்களை நீங்க என்ன செய்யலாம்? உயர்த்தலாம், அதை நீங்கள் விசாலமா வச்சு கொள்ளலாம், கட்டி கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு அனுமதி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற நேரத்துல நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வீடுகள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். மனுஷனுக்கு மன திருப்தி, மனுஷனுக்கு மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக வீடுகள் இருப்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எதுல மனிதர்களுக்கு மன திருப்தி இருக்குமோ, எதுல மனிதர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் இருக்குமோ, அந்த வீட்டை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி மனிதன் பாடுபட்டால் நன்மையே கிடைக்காது என்பது இந்த வசனங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துகளுக்கு மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வதற்காக ஒரு மாளிகையை அமைத்துக் கொண்டார்கள். அந்த மாளிகையில பக்கத்து நாட்டு ராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்ற நேரத்துல அவர்களுடைய கீழாடையை உயர்த்தி கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கால இன்னஹு சர்ஹுன் முமர்ரதுன் மின் கவாரீர், இதை நீங்க கீழாடையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது ஒரு மாளிகை. எப்படிப்பட்ட மாளிகை? பளிங்குகளால் பளபளப்பாக்கப்பட்ட மாளிகை. அப்படிப்பட்ட ஒரு பெருமதியான மதிப்புமிக்க ஒரு மாளிகையை நாம் அமைத்திருக்கிறேன் என்று சொல்லி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக 27வது அத்தியாயத்துல 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்ற ஒரு மாளிகையை தனக்கு வசதி இருந்தால் தேவையான வசதிகளோடு மதிப்புமிக்க பொருட்களோடு அலங்காரத்தோடு ஏற்படுத்தி கொள்வதை நபிமார்களுக்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் என்றா, இது ஒரு வீணான காரியமா? இது ஒரு பகட்டுக்கு செய்யற காரியமா? இது ஆடம்பரத்துக்கு செய்யற காரியமா? ஒருத்தருக்கு வசதி இருந்தால் அவருடைய வீட்டை விசாலமாக வசதியாக அவருடைய வசதிக்கேற்ற மாதிரி அடிப்படையான வசதிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு தாராளமாக சொகுசான முறையில் அமைத்துக் கொள்ளலாம் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு விளங்குதா இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு ஒரு வீடை அமைச்சு கொள்றது இறையச்சத்துக்கு எதிரான ஒரு காரியம் மாதிரியும், அதுல ஈடுபட்டால் எந்த நன்மையுமே கிடைக்காது, பாவம் இல்லதான் ஆனா நன்மையே கிடைக்காது என்ற மாதிரி கருத்தை பதிவு செய்வது இந்த வசனங்களுக்கு மாற்றமான கருத்தை தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில இந்த அழைப்பு பணியில் ஈடுபடுவதையும் சொர்க்கத்தை நோக்கி மக்களை அழைப்பதற்கும் ஒரு உதாரணமாக வானவர்கள் ஒரு விஷயத்தை உவமையாக சொல்கிறார்கள். அந்த உவமையில என்ன வருதுன்னு சொன்னா, கமசலி ரஜுலின், இந்த மனிதருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? பனாதாரன், அவர் ஒரு வீடை கட்டுகிறார். வஜஅல ஃபீஹா மஅதுபா, அந்த வீட்டிலே அவர் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அந்த வீட்டில் விருந்தை ஏற்பாடு செய்வதற்கு காரணம் வீட்டை கட்டின மகிழ்ச்சி தான் என்ற கருத்துல சஹீஹுல் புகாரியில 7281வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு வீட்டை அழகான முறையில கட்டி அந்த வீட்டுக்கு மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளராக, விருந்தோம்பலுக்கு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துக்கு உவமையாக சொல்லப்படுகிறது. என்று சொன்னால், வீடு கட்டுவது என்பது ஒரு வீணான காரியமாக இருந்தால்,
வீடு கட்டுவது என்பது எந்த நன்மையும் பெற்றுத்தராத ஒரு காரியமாக இருந்தால், சொர்க்கத்திற்கு உவமையாக மனிதன் புதிதாக கட்டக்கூடிய ஒரு வீட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ்ல வானவர்கள் ஒரு உவமையாக சொல்லியிருப்பார்களா? நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்ப இது ஒரு வீடு கட்டுவது என்பது வீணான ஒரு காரியம் அல்ல, நன்மை பெற்றுத்தராத ஒரு காரியம் இல்லை என்றதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக மிக ஒரு முக்கியமான செய்தி சஹீஹ் இப்னு இப்பான்ல 4032வது செய்தியாக வருகிறது. இதை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்பஉன் மினஸ் ஸஆததி, 4 விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த என்ன 4 விஷயங்கள்? முதலாவது அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு நல்ல மனைவி. இரண்டாவது அல் மஸ்கனுல் வாசிஉ, விசாலமான வீடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவது வல் ஜாருஸ் ஸாலிஹு, நல்ல ஒரு அண்டை வீட்டார். நாலாவது வல் மர்கபுல் ஹனீஉ, உங்களுக்கு வசதியான கம்ஃபர்டபிளான ஒரு வாகனம் இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய 4 காரணங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதுல இரண்டாவது என்ன சொல்லப்படுது? வல் மஸ்கனுல் வாசிஉ, விசாலமான வீடு என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒன்று என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன திருப்தியை ஏற்படுத்தும் என்றாங்க. அப்ப வீடு என்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால், மன நிறைவை தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை ஏற்படுத்தி தருகிறது என்று சொன்னால், அதை கற்றது நன்மையை தராதா? அதுக்காக முயற்சி செய்வது நமக்கு கூலியை தராதா? மன ஆறுதலுக்காக வேண்டி நாங்கள் அலைகிறோம். இந்த மன ஆறுதல் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? மன சந்தோஷம் எங்கிருந்து கிடைக்கிறது? அல்லாஹ் புறத்திலிருந்து தான் வருகிறது. அல்லாஹ் இந்த மன சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு அடிப்படை மூலக்கூறாக ஒரு வீட்டை வைத்திருக்கிறான் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ் தரக்கூடிய மன நிறைவையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வீடு கட்டுவதற்காக ஒருவன் பாடுபடுவது நன்மையை தராமல் இருக்குமா? அது கூலி பெற்று தராத ஒரு காரியமாக இருக்குமா என்பதை சகோதரர் முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்று அவர் சொல்ற செய்தியின் அர்த்தம் என்ன? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடு கட்டுவதற்காக செலவழிப்பது எந்த நன்மையையும் பெற்று தராது என்று சொன்ன செய்தியினுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். சஹீஹ் புகாரிலே 5672வது செய்தியாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில என்ன வருகிறது என்று சொன்னால், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அவங்களை நோய் விசாரிப்பதற்காக, நலம் விசாரிப்பதற்காக தாபீன்கள் சில பேர் செல்கிறார்கள். தஹல்னா அலா ஹப்பாபின் நஊதுஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உடல் நலம் விசாரிப்பதற்காக நாங்கள் சென்றோம். வகதிக்தவா சபஅ கையாத்தின், அவர் தன்னுடைய வயிற்றில் ஏற்பட்ட ஒரு காயத்துக்காக வேண்டி 7 முறை சூடு போட்டிருந்தார். அப்போது அவர் சொன்னார், ஃபகால இன்ன அஸ்ஹாபன அல்லதீன ஸலஃபு மலவ், நமக்கு முன்னால் யாரெல்லாம் நம்முடைய தோழர்கள் இவ்வுலகத்திலே சென்று விட்டார்களோ அவர்கள் வலன் தன்குசுமு துனியா, அவர்களுக்கு இந்த துனியால இவ்வுலகம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத நிலையில் அவர்கள் சிரமத்துடன் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். வ இன்னா அஸபனா மாலா நஜிது லஹு மௌலிஅன் இல்ல துராப், ஆனால் அவர்களுக்கு கிடைக்க பெறாத மேலதிகமான செல்வங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. விசாலமான அளவு செல்வத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த செல்வத்துல இந்த வீடு கட்டுறதுக்காக மண்ணுக்கு செலவழிக்கிறோமே, இதை தவிர என்று சொல்கிறார். அப்போது அந்த ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வீடு கட்டுறதுக்காக நாங்க செல்வத்தை செலவழிக்கிற இந்த செல்வம் இருக்குதே, இது ஒரு செல்வமே கிடையாது என்றாரு. ஆனா நமக்கு முன் சென்றவர்கள் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து நிறைய சிரமங்களோடு வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். எங்களுக்கு நிறைய செல்வம் கிடைச்சிருக்குது, ஆனா வீட்டுக்காக நாங்க செலவழிக்கிற செல்வத்தை தவிர இது ஒண்ணுக்கும் உதவாதது என்ற மாதிரி ஒரு கருத்துல சொல்றார். சொல்லிவிட்டு வலவுலா அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா அன் நதுஉ பில் மௌத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று தடை செய்யாவிட்டால் லதஅவுது பிஹி, நானும் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று சொல்கிறார். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்புபடுத்தி ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு என்ன நடக்குதுண்டா, சும்மா அத்தைனா மர்ரத்தன் உஹ்ரா, மீண்டும் ஒரு நாள் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றோம். அவர் தனக்காக ஒரு சுவரை எழுப்பி கொண்டு இருந்தார். அப்போது ஃபகால,
ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் லயுஜரு ஃபீ குல்லி ஷைஇன் யுன்ஃபிகுஹு, அவர் எதற்காக செலவழித்தாலும் நன்மையை அடைந்து கொள்வார். இல்லா ஃபீ ஷைஇன் யஜ்அலுஹு ஃபீ ஹாதா துராப், இந்த மண்ணுக்காக அவர் செலவழிக்கிறாரே இதற்காக செலவழிப்பதை தவிர என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஒரு சொந்த கருத்தாக சொன்ன செய்தியை தான் முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள் அந்த வீடியோ காணொளியில் சொல்கிறார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியா? இல்லை, இது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த கூற்றாக இருக்கக்கூடிய ஒன்று. அவர் என்ன நினைக்கிறார் என்றா, வசதிகள் செல்வங்கள் கூட நாங்க பெற்றுட்டோம் போல, நமக்கு முன் சென்ற நம்முடைய தோழர்கள், நபி தோழர்கள் தியாகத்தோடும் கஷ்டத்தோடும் பல சிரமங்களோடும் வாழ்ந்து மரணித்து விட்டு அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்வார்கள். நமக்கு இந்த உலகத்திலேயே வசதி எல்லாம் ஏற்படுகிறதே, இந்த வசதிகள் ஏற்படும் காரணத்தினால மௌத்தா போனா நல்லா இருக்குமே, இந்த வசதிகளை அனுபவிக்காமலேயே நாங்கள் மரணித்து விட்டால் நல்லா இருக்குமே என்று நினைத்து அவராக ஒரு கருத்தை என்ன சொல்கிறார், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிரார்த்தனை செய்ய சொன்னா நான் மௌத்தா இருப்பேன், ஆனா நாங்க நிறைய செல்வங்களை பெற்றுட்டோம், இந்த வீட்டுக்கு கட்டுறது அது வீணான காரியம், அதுக்கு நன்மை கிடைக்காது என்று அவருடைய சொந்த கருத்தாகத்தான் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்பு படுத்தி மர்ஃபூஆன நிலையில் ரசூலுல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாக, நபி மொழியாக, வஹீன் அடிப்படையில் வெளிப்பட்ட ஒரு வஹீயாக, நபி மொழியாக ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லவில்லை என்பதை சகோதரர் முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள் ஏன் கவனிக்கவில்லை? இதை ஏன் அவர் ஆய்வு செய்யவில்லை? அதில் தெளிவாக வருகிறது, சும்மா அத்தைனா மர்ரத்தன் உக்ரா, மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு வந்தோம். வஹுவ யப்னி ஆஹிதன் லஹு, அவர் தனக்காக ஒரு சுவரை எழுப்பி இருந்தார். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கூட எப்ப சொல்றாரா, அவர் ஒரு சுவரை எழுப்பி கொண்டு, மண்ணுக்கு செலவழிக்கிறது அர்த்தம் இல்லை, நன்மையே கிடைக்காது, நமக்கு முன் சென்ற நம் தோழர்கள் எல்லாம் நன்மையே அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு இதுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, மண்ணுக்கு செலவழிக்கிறது அர்த்தமே இல்லை என்று சொல்லிக்கொண்டே ஒரு சுவரை எழுப்பினார் என்று வருது. அப்ப இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு செய்தியாக இருந்தால் என்ன செய்தி? இன்னல் முஸ்லிம லா யூஜரு ஃபீ குல்லி ஷைஇன் யுன்ஃபிகுஹு இல்லா ஃபீ ஷைஇன் யஜ்அலுஹு ஃபீ துராப், ஒரு மூமின் எதற்கு செலவழித்தாலும் நன்மையை பெற்றுக் கொள்வார், இந்த மண்ணுக்கு செலவழிக்கிறத தவிர என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட ஒரு நபிமொழியாக இருந்தால், வஹீ மூலம் பெற்றுக்கொண்ட ஒரு செய்தியாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த ஒரு சொல்லாக இருந்தா, இந்த செய்தியை சொல்லிக்கொண்டே, நபிமொழியை சொல்லிக்கொண்டே ஒரு சுவரை எழுப்பி இருப்பாரா? எது நன்மையே தராதென்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதை சொல்லிக்கொண்டே, நன்மை தராத ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுக்கு செலவழிக்கிறது அர்த்தமே இல்லை, நமக்கு முன் சென்றவங்க இப்படி வசதிகளை காணவும் இல்லை என்று நான் மௌத்தா போக நினைக்கிறேன், இதை நான் பிரார்த்தனை செஞ்சிருப்பேன் ரசூலுல்லாஹ் தடை செய்யாவிட்டால் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சுவரை எழுப்பி இருப்பாரா? சுவரை எழுப்புறது அர்த்தம் இல்லை என்று சொல்லி அவர் விளங்கி கொண்டே அந்த சுவரை எழுப்பினார் என்று இந்த செய்தி வருகிறது. அது எப்படி இருக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தி வந்திருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை கேலி செய்யற மாதிரி ஒரு நிலையா இல்லையா? ரசூலுல்லாஹ் சுவரை எழுப்புறதெல்லாம் வீடு கட்டுறதெல்லாம் வீணான காரியம் என்றாங்க, ஆனா நான் வீணான காரியத்தை செய்வேன், ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியையும் சொல்லுவேன் என்றா இது நபி மொழி ஒரு கிண்டல் பண்ற மாதிரி, அதை ஒரு நையாண்டி பண்ற மாதிரி ஒரு நிலையா இல்லையா? அப்ப ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில் நபி மொழி ஒன்றை கடைபிடிப்பாரா? நபி தோழர்களுடைய பொதுவான அடிப்படை என்ன? எதை சொல்வார்களோ, நபி மொழியாக எதை அறிவிப்பார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பார்களா இல்லையா? மண்ணுக்கு செலவழிக்கிறதுல அர்த்தமே இல்லை, நன்மையே கிடைக்காது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இதுக்காக பாடுபட வேணாம் என்று சொன்ன மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு அவரே ஒரு சவரை எழுப்பி இருப்பாரா? எழுப்பி இருக்க மாட்டார். அப்ப இது நபி மொழி அல்ல, இது ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் இந்த புகாரியில் வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதே கருத்துல திருமிதியில 2407வது செய்தியாக ஒரு செய்தி வருகிறது. அதுல இதே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஹாரிஸா இப்னு முவர்ரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறார். அத்தைனா ஹப்பாபன் நஊதுஹு வகத் இக்தவா சபஅ கையாத். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வயிற்றில் 7 முறை சூடு போட்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் அவரிடம் சென்றோம். அப்போது லக்கது தவாலா மரலி, அவருடைய அந்த நோயின் காரணமாக, வேதனையின் காரணமாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வலவுலா அன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஒன்றை மாத்திரம் கேட்டிராவிட்டால்
லா தமன்னவுல் மௌத்த லதமன்னைது, மௌத்தை மாத்திரம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை மாத்திரம் நாம் செவிமடுக்காமல் இருந்திருந்தால் லதமன்னைது, நானும் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வை தொடர்புபடுத்தி மர்ஃபூஆன நிலையில் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி இந்த மரணத்தை வேண்ட வேண்டாம் என்பதுதான். அதற்கு பிறகு வகால, மேலும் ஹப்பாப் அவர்கள் சொன்னார்கள், யூஜருர் ரஜுலு ஃபீ நஃபகதிஹி குல்லிஹா இல்ல துராப், ஒரு மனிதனுக்கு எதற்காக வேண்டி அவன் செலவழித்தாலும் அவன் நன்மையை பெற்றுக் கொள்வான். இல்ல துராப், இந்த மண்ணுக்காக, வீட்டுக்காக, கட்டிடத்துக்காக செலவழிப்பதை தவிர, அவ் கால ஃபீ பினா, அல்லது கட்டிடம் என்று அவர் சொன்னார் என்று இந்த திருமிதியில செய்தி வருது. திருமிதி செய்தியிலும் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த கூற்றாகத்தான் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வை தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய செய்தியில மரணத்தை விரும்ப வேண்டாம் என்றுதான் வருகிறதே தவிர, மண்ணுக்காக செலவழிப்பதை தவிர மற்றவற்றுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று சொன்னதாக வரவில்லை. அப்ப இந்த செய்தியில இது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட செய்தியாக பார்க்கிறோம். மேலும் இந்த அறிவிப்பாளர் வரிசையிலும், இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையிலும் குளறுபடி இருக்கிறது. இதை யார் அறிவிக்கிறார் என்றா, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தி ஹாரிஸா இப்னு முவர்ரிப் என்று சொல்லக்கூடிய தாபி ஒருவர் அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அபி இஸ்ஹாக் என்பவர் தான் கேட்கிறார். அவரிடமிருந்து ஷரீக் என்பவர் கேட்கிறார். இந்த ஷரீக் என்பவரும் அபு இஸ்ஹாக் என்பவரும் ததிலை செய்யக்கூடியவர்கள். ததிலை செய்யறா இருட்டடிப்பு செய்வாங்க. நேரடியாக யாரிடமிருந்து செய்யுமெடுத்தார்களோ அந்த ஆக்களை வைத்து சொல்லாமல், செய்யுமெடுத்த அறிவிப்பாளர்களை வைத்து சொல்லாம, அவங்க செய்யுமெடுக்காமலேயே ஒரு அறிவிப்பாளரை தொட்டு அறிவிப்பாங்க. அப்ப இடையில யாராவது ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருப்பார். அப்ப இருட்டடிப்பு செஞ்சு தனக்கு யாரு சொன்னார் என்ற செய்தியை அவங்க விட்டு விட்டு அறிவிக்கக்கூடிய நிலையில் தான் ஷரீக் என்பவர் இருக்கிறார், அபு இஸ்ஹாக் என்பவர் இருக்கிறார். அப்ப இப்படி ததிலை செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்களை எந்த மாதிரி நிலையில ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா, அண்ணென்ற வார்த்தையில் அவங்க போட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்களுக்கும் தெரியும். அன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சமயத்து என்று நேரடியாக கேட்டதற்குரிய வாசகம் இருந்தால்தான் ததிலை செய்பவர்களுடைய ஹதீசுகளை ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இங்கே ஷரீக் என்பவர் ததிலை செய்கிற ஒருவர், அவர் அபு இஸ்ஹாக் என்பவரிடம் அறிவிப்பதாக வருகிறது, அன் என்றுதான் வருகிறது. அக்பர்னா ஷரீக்குன் அன் அபி இஸ்ஹாக், அபி இஸ்ஹாக் என்பவரிடமிருந்து ஷரீக் அவரிடமிருந்து அறிவிக்கிறார். அப்ப அவரிடமிருந்து கேட்டன் என்ற வார்த்தை வரல. அப்ப அபு இஸ்ஹாக் என்பவரும் ஹாரிஸா இப்னு முவர்ரிப் என்று சொல்லக்கூடியவரிடமிருந்து நேரடியா செய்யுமெடுத்ததா வரல. அவரும் அன் என்றுதான் அறிவிக்கிறார். அன் ஹாரிஸத் இப்னு முவர்ரிப் என்று வருகிறது. அப்ப இவரும் ததிலை செய்பவர் என்றதனால இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. சஹீஹ் என்று வைத்துக் கொண்டாலும் அது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட கூற்றாக இருப்பதை பார்க்கிறோம். இதே வாசகம் உள்ள ஹதீஸ இப்னு மாஜால 4153வது செய்தியா வருகிறது. இதே ஷரீக் என்பவரும் அபு இஸ்ஹாக் என்பவரும் இந்த செய்திகளில் இடம்பெறுவதனால இவர்கள் இருவரும் ததிலை செய்பவர்கள் என்பதனால அன்போட்டு அறிவித்ததனால இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக வருகிறது. இந்த செய்தியிலும் இப்னு மாஜா செய்தியிலும் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிப்பட்ட கூற்றாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று தபரானியில் மோஜமுல் கபீர்ல ஒரு செய்தி வருகிறது. அதே போன்று இப்னு ஹிப்பான்ல ஒரு அறிவிப்பு வருகிறது. இந்த எல்லா அறிவிப்புகளையும் பலவீனங்கள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு கருத்தில் ஒரு செய்தி வருது. எப்படி வருது என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது எதுல வருது என்று சொன்னா, அபூ தாவூதுல 4559வது செய்தியாக வருகிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறினார்கள், ஒரு பயணத்துல வெளியேறாங்க. ஃபரஆ குப்பத்தன் முஸ்ரிஃபத்தன், அவர் ஒரு விசாலமான உயர்த்தப்பட்ட ஒரு குப்பாவை காணுகிறார்கள். குப்பா என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குவி மாடம், ஒரு குப்பாவை காணுகிறார்கள். அந்த குப்பாவை காண்டோடனே ஃபகால மா ஹாதிஹி, இது என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ காலலஹு அஸ்ஹாபு, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆதிஹி லி ஃபுலானின் ரஜுலின் மினல் அன்சார், இது இந்த அன்சாரை சேர்ந்த, அன்சாரிகளை சேர்ந்த இந்த மனிதருக்குரிய ஒரு குப்பா. ஒருவர் வீடை கட்டி ஒரு குப்பாவையும் சேர்த்து மேலதிகமா கட்டி வச்சிருக்கிறார், அன்சாரிகள் ஒருவர். அதை ரசூல்லா கண்டோன்னு ஏண்டாண்டு கேட்கிறாங்க, இது அன்சாரிகள் ஒருத்தர் கட்டி இருக்கிற குப்பான்றாங்க. ஃபகால ஃபஸகத வஹமலஹா ஃபீ நஃப்ஸிஹி, ரசூல்லா மௌனமா இருக்கிறாங்க, தன்னுடைய உள்ளத்தில் அப்படியே ஒரு செய்தியை வைத்துக் கொள்கிறார்கள்.
அத்தா இதா ஜாஹ சாஹிபுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அந்த தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். யுஸல்லிமு அலைஹி ஃபின்னாசி, மக்கள் மத்தியிலே இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறார்கள். அஅரல அன்ஹு சனஅ ذلك மிராரன், ஆனா ரசூலுல்லாஹ் அவரை கண்டு கொள்ளவில்லை, அலட்சியம் செய்தார்கள். சனஅ ذلك மிராரன், அவர் மீண்டும் மீண்டும் இதை செய்தார். ஹத்தா அரஃபர் ரஜுலுல் கலப ஃபீஹி வல் இஅரால் அன்ஹு, எதுவரைக்கும் இந்த காரியம் நடக்குதுண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல ஒரு எதிர்ப்பும் ஒரு கோபமும் இவரை அலட்சியம் செய்யும் போக்கும் காணும் வரைக்கும் இதை தொடர்ச்சியாக செய்தார்கள். அந்த அன்சாரி தோழர் சஹாபாக்களிடம் கவலைப்பட்டு இதை முறையிடுகிறார்கள். மேலும் சொல்கிறார், வல்லாஹி இன்னி லஉன்கிரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்னை வெறுப்பதை போன்று நான் பார்க்கிறேன், இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டோன்னே சஹாபாக்கள் சொல்றாங்களாம், காலு ஹரஜ ஃபரஆ குப்பதக, ரசூலுல்லாஹ் வெளியேறி வந்தாங்க, உங்களோட குப்பாவை கண்டார்கள், அதனாலதான் ரசூலுல்லாஹ் முகத்துல இப்படி ஒரு மாற்றம் இருக்குது என்ற மாதிரி சொன்னோன்னே அந்த மனிதர் அன்சாரி தோழர் அவருடைய குப்பாவுக்கு செல்கிறார். அதை உடைத்து பூமி அளவுக்கு தரைமட்டமாக்குகிறார். இன்னொரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். ஃபலம் யரஹா, அந்த குப்பாவை காணவில்லை. மேல அப்ப ரசூலா கேட்கிறாங்க, மா ஃபஅலத்தில் குப்பத்து, இந்த குப்பாவுக்கு என்ன நடந்தது என்று கேட்டோன்னே, காலு சகா இலைனா சாய்புஹா ஏ அராலக அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த அலட்சியத்தை, ஒரு நபி தோழரை நீங்க அலட்சியம் செய்தீர்களே, அதை ஒரு உங்களுடைய தோழர் அறிந்து கொண்டார், அதை பற்றி கவலைப்பட்டார். நாங்க இந்த செய்தியை குப்பா சம்பந்தப்பட்ட செய்தி அவருக்கு அறிவிச்சோன்னே அவர் அதை தரைமட்டமாக்கி விட்டார், உடைத்து விட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அம்மா இன்ன குல்ல பினாஇன் வபாலுன் அலா சாஹிபிஹி இல்லா மாலா இல்லா மாலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஒருவர் எந்த கட்டிடம் கட்டினாலும் அந்த உரிமையாளருக்கு அது சுமைதான், அவசியம் இல்லாததை செய்வதை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று வருது. அப்ப ஒரு கட்டிடம் கட்டுறதுல ஒரு சுமைதான், தேவையில்லாத வேலைதான் என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திதான் இந்த அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியும் இந்த முஜாஹித் இப்னு ரஸீன் போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியுடைய நிலையை பார்த்தால் இதுவும் ஒரு பலவீனமான செய்தி. இந்த செய்தியில இடம்பெறக்கூடிய இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு ஹாத்திபுல் குரஷி என்று வரக்கூடியவர் பலவீனமானவர். அதே போன்று அபீ தல்ஹத்தல் அஸதி என்று சொல்லக்கூடியவர் பலவீனமானவராக இருக்கிறார்கள். எனவே இந்த செய்தி பலவீனமான செய்தியா இருக்குது. அடுத்து இந்த செய்தியில பாருங்க என்ன கருத்து வருது. ஒரு நபி தோழர் ஒரு குப்பாவை கட்டுறாரு, அவர் கட்டி இருக்கிறார், அவருக்கு தேவையானதுக்கு அவர் கட்டி இருப்பாருன்னு வைங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட உடனே அந்த நபி தோழர் சலாம் சொன்னா பதில் சொல்லாத அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை புறக்கணிக்கிறார்கள், முகத்தில் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அலட்சியம் செய்கிறார்கள். இதை தாங்க முடியாம குறித்த அன்சாரி தோழர் என்ன செய்கிறார், தான் கட்டின குப்பாவை தரமட்டமாக்குறார். பிறகு ரசூலுல்லாஹ் இது குப்பாக்கு என்ன ஆச்சு என்று விசாரிக்கிறார் இடத்துல உங்களுடைய புறக்கணிப்பை கண்டு அவர் தரமட்டமாக்கினோன்னே இதுக்கு செலவழிக்கிறது தேவையில்லைதான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த வரக்கூடிய கருத்து இருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் கட்டின உண்ட தரமட்டமாக்கி பொருளாதாரத்தை வீண் விரயமாக்குறத ரசூலுல்லாஹ் அங்கீகரித்ததாக வருகிறது. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்கனவே ஒருத்தர் கட்டிட்டாரு, கட்ட போறவருக்கு வேண்டுமெண்டா ஏன் இதுக்காக எல்லாம் கட்டுறீங்க, குப்பா எல்லாம் தேவையா, இதெல்லாம் விசாலமா கட்டணுமா, அவசியமானதை மட்டும் கட்டுங்க என்று அறிவுரை சொன்னா கூட பரவாயில்லை என்ற அளவுக்கு சொல்லலாம். கட்டின ஒண்ட அவர் சலாம் சொல்ல போகல பதில் சொல்லாம அவரை புறக்கணிச்சு அவரை ஓரந்தள்ளி அவரை அலட்சியம் செஞ்சு அந்த நபி தோழர் இதை இடித்து தரமட்டமாக்கினாதான் ரசூலுல்லாஹ் என்னோட பேசுவாங்க என்று நினைக்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறதாக இந்த செய்தி வருகிறது. அப்படிதான் ரசூலுல்லாஹ் நடப்பார்களா, நடந்து கொள்வார்களா? அறிவுரை சொல்லியிருப்பாங்க, ஏன்பா இதுக்கெல்லாம் செலவழிக்கிறீங்க, இதெல்லாம் அவசியம் இல்லதானே என்ற மாதிரி சொல்லியிருப்பார்களே தவிர சலாம் சொல்லாத அளவுக்கு புறக்கணிக்கிற அளவுக்கு கட்டினத்தை தரமட்டமாக்குற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டார்கள். என்ற வீணான காரியமா போயிடும். வீண் விரயம் செய்வதை இஸ்லாம் தடுத்து இருக்கிறது. வீண் விரயத்தை அல்லாஹ்வின் தூதரை ஏவுற மாதிரி ஒரு நிலை இந்த செய்தியில வருது. அப்ப இந்த செய்தி கருத்து ரீதியாக பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியாக இதை பார்க்க முடியவில்லை. அடுத்ததாக சில செய்திகளுக்கு இந்த செய்தி
முரணாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்தி? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் ஒரு குத்பாவை கட்டினதை எதிர்த்தாங்கன்றதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். குறித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பாருங்க. புகாரில 7510வது செய்தியில ரசூலுல்லாவுக்கு பிறகு பஸ்ரால சிலர் ஒன்று கூடி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கணும் என்று சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்றா, கால இஜ்தமஅனா நாசுன் மின் அஹ்லில் பஸ்ரா, பஸ்ராவை சேர்ந்த சிலர் ஒன்று கூடுகிறார்கள். கூடி ஃபதஹப்னா இலா அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றார்கள். வதஹப்னா மஅனா பிசாபித்தில் புனானி இலைஹி, சாபித் அல் புனானி என்று சொல்லக்கூடியவரும் வந்தார். யஸ்அலுலனா அன் ஹதீஸி ஸஃபா, நாங்க அனஸ் ரலியல்லாஹு கிட்ட ஸஃபாத் சம்பந்தப்பட்ட ஹதீஸை கேட்கறதுக்கு தான் சென்றோம். ஃபைதா ஹுவ ஃபீ கஸ்ரிஹி, அப்போது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கோட்டையில் வசித்துக் கொண்டு இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு கோட்டையில், மாளிகையை தாண்டின விசாலமான மாளிகைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டையிலே வசித்து வந்தார்கள் என்ற செய்தியை நாங்க புகாரியில் பார்க்கிறோம். இதை மஹமது இப்னு ஹுலால் அல் அனஸி என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார்கள். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குத்பாவை கட்டினத்துக்கே ரசூலுல்லாஹ் முகத்தை சுளிச்சு கொண்டு போனாங்க என்ற செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவாக வருது. ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணார்களாம்? ஒரு மிகப்பெரிய மாளிகைகள் உள்ளடக்கிய கோட்டை ஒன்றிலே வசித்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக விசாலமான வசதியுடன் வாழ்ந்திருந்தார்கள் கடைசி காலத்துல. அதுக்கு காரணம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சந்ததிகளுக்காகவும் செல்வத்துக்காகவும் துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்கள் வருகிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அப்ப அந்த நேரத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகாலத் உம்மி, எனது தாய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹுவைதிமுக உதுல்லாஹ, இந்த என்னுடைய மகன் இருக்கிறாரே, உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருப்பார், இவருக்காக நீங்கள் உதுல்லாஹ லஹு, இவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். கால ஃபதஆலி பிகுல்லி கைரின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் துஆ செய்தார்கள். வகான ஃபீ ஆகிரி மா தஆலி பிஹி, கடைசியாக ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? அன் கால அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீஹி, இறைவா, அனஸுக்கு அவருடைய பொருளாதாரத்திலும் அவருடைய சந்ததிகளிலும் அதிகமானதை கொடுத்து விடுவாயாக, வ பாரிக் லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு நீ பரக்கத் செய்து விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று வருகிறது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1170வது செய்தியாக, 4887வது செய்தியாகவும், சஹீஹ் புகாரியிலே 6334வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த துஆவின் காரணமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவருடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாம் சேர்த்து 100க்கும் மேற்பட்டவர்களும், அதே போன்று செல்வங்களில் மிக செழிப்பான ஒரு வாழ்க்கையை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்ததாகவும் நாங்கள் ஹதீசுகளில் பார்க்கிறோம். அப்ப இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே அந்த அன்சாரி தோழர்ட குத்பாவை தரமட்டமாக்குற அளவுக்கு ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சதாக செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருப்பாங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது இஸ்லாத்துக்கு ஒரு மாற்றமான காரியமா இருந்தா, வீடு கட்டுறதுக்காக முயற்சி செய்யறது ஒரு பாவமான வேலையா இருந்தா, அதுக்கு நன்மையே கிடைக்காத அளவுல இருந்தா, இந்த அளவுக்கு கோட்டைகள் அமைத்து ஒரு நபித்தோழர் வசித்திருப்பார்களா? ரசூலுல்லாஹ்வோட 10 வருஷ காலமாக பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தின் மீது, துனியாவின் மீது மோகம் கொள்ளாமல் மறுமை மாத்திரம்தான் என்ற எண்ணத்தில் உலகத்தையே துறந்து வாழ வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் அவர்கள் இருந்திருப்பார்களா? அல்லது இந்த உலகத்திலும் தேவையான வசதி வாய்ப்புகளோடு கடமைகளை நிறைவேற்றி வாழலாம் என்ற மனதில் இருந்திருப்பார்களா? எந்த மனநிலையில் இருந்திருப்பார்? இது தவறான ஒரு காரியமாக இருந்தால் இந்த உலகம் தேவையில்லை என்ற ஒரு மனநிலையில் இருந்திருப்பார். தவறான காரியம் இல்லை, இதற்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்று சொன்னால், இந்த அளவுக்கு கோட்டைகள்ல வாழ்ற அளவுக்கு வீட்டுக்காக வேண்டி, மாளிகைகளுக்காக வேண்டி செலவழித்திருப்பார்களா? தர்மம் பண்ணியிருக்க மாட்டார்களா? நன்மையை பெற்று தரக்கூடிய ஏனைய பணிகள்ல செலவிட்டு இருக்க மாட்டார்களா? அப்படி செலவழித்திருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி இந்த நம்முடைய சொந்த வீட்டுக்கு, நாம் வாழ்ற இருப்பிடத்திற்கு செலவழிப்பது நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக இருந்ததனாலதான்
நபித்தோழர்களே இப்படி செலவழித்து இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்துக்கு நற்செய்தி பெற கூறப்பட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் 10 பேர்ல ஒருவர் தான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரு மரண தருவாயில அவருக்கு இருந்த சொத்து பத்துக்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி புகாரிலே 3129வது செய்தியா வருகிறது. அதுல அவருடைய மகனை அழைத்து, கடன் ஏதாவது இருந்தா அடைச்சிடணும், என்ற சொத்துக்கள் இருக்குது, அதுகளை பார்த்து செய்யுங்க, சொத்துக்கள் ஏதாவது கடன் அடைக்கிறதுக்கு முடியாது என்று சொன்னா என்னுடைய எஜமான் கிட்ட கேளுங்க என்று சொல்வார். அப்ப யாரு எஜமான் என்று எனக்கு தெரியல என்று சொன்ன நேரத்துல அவர் சொல்வார், என்னுடைய எஜமான் அல்லாஹ் தான், அல்லாஹ் கிட்ட கேளுங்க என்று சொன்னதாக ஒரு செய்தி வரும். அந்த செய்தியில ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்ததா, ஃபக்குத்தில ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். வலம் யதஅ தீனாரன் வலா திர்ஹமன் இல்லா அர்லீன். அவர் தீனார்களையும் திர்ஹம்களையும் விட்டு செல்லவில்லை, ஆனா 2 பெரும் நிலங்களை அவர் வைத்து விட்டு சென்றால். மின்ஹல் காபத்து, அதில் ஒன்று காபாவில் இருக்கிறது. வ இஹ்தா அஸ்ரத தாரன் பில் மதீனா, மற்றொன்று மதீனாவில் இருக்கிறது, அதிலே 11 வீடுகள் இருக்கின்றன. வதாரைனி பில் பஸ்ரா, பஸ்ரால 2 வீடு இருக்கின்றன. வதாரன் பில் கூஃபா, கூஃபால 1 வீடு இருக்கின்றது. வதாரன் பி மிஸ், எகிப்தில இன்னொரு வீடு என்று அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 15 வீடுகள் இருந்ததாக வருகிறது. சொர்க்கத்துக்கு நற்செய்தி பெறப்பட்ட ஒரு நபித்தோழர் 15 வீடுகளை தன்னிடம் வைத்த நிலையில்தான் மரணித்திருக்கிறார்கள். வீடுகளுக்கு செலவழிக்கிறதுல நன்மையே கிடைக்கலண்டா, அது நன்மையே வாய்க்காத ஒரு காரியமாக இருந்தால், அது ஒரு வீணான காரியமாக இருந்தா 15 வீடுகள் வைத்திருப்பாரா? இந்த அளவுக்கு நிலங்களை வச்சு இந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்காக செலவழித்து வாழக்கூடிய ஒரு நிலையில் சொர்க்கத்துக்கு நற்செய்தி பெற்ற ஒரு நபித்தோழர் இருந்திருப்பாரா? அப்ப அபூதாவுதுல வரக்கூடிய அந்த செய்தி, அன்சாரி தோழர் குப்பாவை விசாலமாக கட்டினார், அந்த குப்பாவை தரமட்டமாக்குற அளவுக்கு ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சாங்கன்ற கருத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்சதாக வரக்கூடிய அந்த கருத்து இந்த செய்திகளுக்கு எவ்வளவு முரணா இருக்குதுன்னு பாருங்க. மேலும் சொல்ல போனால் அபூதாவுதுல 4559வது செய்தியில இடம்பெறக்கூடிய 2 அறிவிப்பாளர்கள், இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு ஹாத்திபுல் குரஷி என்று சொல்லக்கூடியவரும் அபூ தல்ஹத்தல் அசதி என்று சொல்லக்கூடியவரும் பலவீனமானவர்கள், மஜ்ஹூலானவர்கள், யாரென அறியப்படாதவர்கள். அப்ப மஜ்ஹூலான யாரென அறியப்படாத 2 பேர் அறிவிக்கக்கூடிய செய்தியில தான் செல்வங்களுக்கு செலவழிப்பது அர்த்தமற்ற செயல், அவசியமானதுக்கு தவிர செலவழிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்ச மாதிரி கருத்துல வரக்கூடிய செய்திகள் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப வீட்டுக்காக ஒருத்தர் செலவழிப்பது நன்மையை தராது என்றும், அது ஒரு வீணான காரியத்துக்கு நிகரானது என்றும், வீட்டுக்காக செலவழிப்பதுல நாங்க கவனமா இருந்து கொள்ளணும் என்று சொல்லி கருத்து சொல்வது இந்த குர்ஆன் வசனங்களுக்கும் இந்த ஹதீஸுகளுக்கும் எல்லாம் மாற்றமா இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதாக நேரடியாக ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் வந்ததாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பலவீனமான அறிவிப்புகளாக இருக்கின்றன. ஆதாரபூர்வமான அறிவிப்பாக வரக்கூடிய ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அவருடைய சொந்த கருத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார், அவர் ஆய்வு செய்யாமல் சொல்லி இருக்கிறார். அப்ப யாரோ ஒருவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு சொன்னாரோ தெரியவில்லை. யார் என்னதை செய்யறாங்கன்றதை வச்சு மார்க்கத்துல நாங்க மாற்றமான கருத்துக்கள் சொல்லலாமா? செய்யப்படுகின்ற செயல் நல்லதாக இருந்தால், மார்க்கத்துக்கு முரணில்லாததாக இருந்தால், பாராட்டுறதுக்கு மனசு இல்லாட்டிலும் வஞ்சகத்தோடு அதை எதிர்க்கக்கூடிய கருத்தில் யாரும் பேசக்கூடாது. அப்ப இந்த வீடு கட்டுறதுக்காக ஒருவர் உழைப்பது, பாடுபடுவது, அதற்காக முயற்சி செய்வது எந்த வகையிலும் நன்மையை பெற்று தராது என்று சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய பாக்கியமாக, அருளாக, மனநிறைவாக, மன திருப்தியாக வருகின்ற காரியம் என்பதனால அதற்காக வேண்டி நாங்கள் செலவழிப்பதில் நமக்கு கண்டிப்பாக நன்மைதான் கிடைக்கும் என்று வருகிறது. ரசூலுல்லாஹ் அப்படி வீடு கட்டுவதற்காக பொருளாதாரம் செலவழிப்பதில் உங்களுக்கு நன்மை கிடைக்காது என்று சொன்ன எந்த செய்தியும் ஆதாரபூர்வமான செய்தியாக இல்லாததனால தாராளமா ஒருத்தர் தன்னுடைய இல்லிடத்திற்காக செலவழிக்கலாம். அது கண்டிப்பாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம்.